இப்ப கடந்த 5 மாதங்களாக அனுர அரசு ஆட்சிக்கு வந்திருக்கு. பாராளுமன்ற தேர்தலும் முடிஞ்சிருக்கு. இந்த 5 மாதத்துல அவர்கள் என்னத்தை செய்தார்கள் என்று நீங்கள் பெருமைப்படுகிறீர்கள்? lot of vibrations, lot of news, lot of actions. அதுவும் actions என்றால் இந்த 75 வருஷமா கண்டு கொள்ளாத அதிசயங்கள். தமிழ் தேசியம் சொல்லுது அங்கே ஒன்று நடக்கல, சும்மா பிலிம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், வாயால வட சுடுகிறார்கள் என்றுதான் தமிழ் தேசியம் இத விமர்சிக்குது. நான் தமிழ் தேசியத்துல இருந்திருந்தேன் நான் அதைத்தான் செய்வேன். என்னடா வேற வழி இல்லை. அதைக்கு தங்களை தக்க வைக்கிறதுக்கு பூச்சாண்டி கதைகளை தான் நான் கதைக்க வேண்டியிருக்கு. தமிழ் மக்கள் சார்பில் அன்றாட பிரச்சனைகள் விஷயத்துல என்ன நடந்திருக்குது, என்ன நடக்குது? அவன் கையில ஆட்சி இருந்ததானே, தமிழக கட்சியின் கையில மாகாண சபை ஆட்சி இருந்ததானே, ஒன்றையுமே சாதிக்கல தானே. உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் ஏன் இது ஒரு இஷ்யூவாக கதைக்கல போன அரசாங்கங்களோட காலகட்டத்தில் ஸ்ரீதரன் ஒரு உரையாற்றி இருந்தார் அல்லது ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார். ஆணரவு ஒப்பளத்தை இந்தியாவுக்கு கையளிக்க சொல்லி எவ்வளவு தூரம் புத்தி சாதுரியமான ஆணரவு உட்பளம் உண்மையிலேயே பெரிய வெற்றி என்று தான் சொல்லுவோம். ஆனா தமிழ் தேசியம் எடுத்து கையாளுற விஷயம் என்னென்றால் நீங்கள் என்னென்று ராஜ லுணு என்று அதுக்கு பேர் வைப்பீர்கள். முட்டையில மயிர் பிடிக்கிற மாதிரி முக்கியமான விஷயங்களை தவற விட்டுட்டு சில்லற விஷயங்களை அதுவும் பிள்ளையா இந்த இவைகளும் வாயாலதான் வடசுடியினம் அரசியல் அமைப்பு திட்டத்தை மாத்துறது, பயங்கரவாத சட்டத்தை ஒழிக்கிறது, அப்படியான பெரிய விஷயங்கள்ல டைம் எடுக்கும். ஆனா மற்ற விஷயங்கள்ல வலும் வேகத்துல மூவ் பண்ணி கொண்டு போயின. வணக்கம் நண்பர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று வளமை போல இலங்கையினுடைய வடகிழக்கினுடைய தேர்தல் நிலைமைகள் தொடர்பாகவும் அங்கு நடைபெறக்கூடிய அபிவிருத்தி மற்றும் விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். இன்று நம்மோடு இது தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருந்து லண்டனுக்கு வருகை தந்திருக்கும் சூரியசேகரம் அவர்களோடு இணைந்து கொள்கின்றோம். இவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர், அரசியல் செயற்பாட்டாளர் மற்றும் பொறியியலாளரும் கூட. வடமாகாண சபையினுடைய ஆளுநர் வேதநாயகம் அவர்களுக்கு அவருடைய ஆலோசனை குழுவிலும் இடம்பெறுகின்றவர். அதன்படியால் அவரோடு அங்குள்ள நிலைமைகள் தொடர்பாக கலந்துரையாடுவோம். வணக்கம் திரு சூரியசேகரம் அவர்களே. வணக்கம். என்னதான் இப்ப நீங்கள் சில நாட்களுக்கு முன்பு தான் லண்டனுக்கு திரும்பி இருக்கிறீர்கள். அங்கு உள்ள அரசியல் நிலவரங்கள் எப்படி இருக்குது? குறிப்பாக இந்த உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக எதிரும் புதிருமான கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் தேசியம் மிக கடுமையாக தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக தன்னுடைய அனைத்து பிரச்சாரங்களையும் முடுக்கி விட்டிருக்கின்றது. நிலைமைகள் எப்படி உள்ளது? இந்த அனுரா அலை ஒன்று வீசி எதிர்பாராத விதமாக என்பிபிஏ ஆட்சிக்கு கொண்டுட்டது. ஆட்சிக்கு வந்த உடனே முந்தி நீங்கள் நியூஸ் பாத்தீங்களா, இன்றைக்கு நியூஸ பாத்தீங்களா, 2 கிழமைக்கு நியூஸ பார்க்காட்டாலும் அங்க ஒன்று நடக்காது. இப்ப பார்த்தா காலமே ஒரு நியூஸ் பார்க்கணும், மத்தியானம் ஒரு நியூஸ் பார்க்கணும், பின்னேரம் ஒரு நியூஸ் பார்க்கணும். அவ்வளவு வேகத்துல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனா அதான் நான் சொல்றேன், இப்ப இலங்கையில இருக்கு. இப்ப நான் அங்கிருந்து வந்து இப்ப எனக்கு கவலையா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை விட்டுட்டு இங்க வந்துட்டேன். அங்க இங்கே நான் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு பொலிட்டிக்கல் டைனமிக் என்வைரன்மெண்டாக இலங்கை வந்துட்டு இது lot of vibrations, lot of news, lot of actions. அதுவும் actions என்றால் இந்த 75 வருஷமா கண்டு கொள்ளாத அதிசயங்கள். 75 வருஷமா நாங்கள் கண்டுகொண்ட தீவிரமான விதயங்கள் ஜேவிபி கிளர்ச்சி காலத்துல நடந்திருக்கலாம், அல்லது 83 நடந்திருக்கலாம், அல்லது விடுதலை புலிகள் போராட்ட காலத்துல நடந்திருக்கலாம். அதுகளை தவிர ஆக்கபூர்வமாக நாட்டில இருக்கிற மக்களை உயர்த்துறதுக்கு, சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு, சமூகத்துக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான நடவடிக்கைகளை தான் நான் சொல்றேன். ஒவ்வொரு மனத்தியாலமும் நியூஸ பாத்தீங்கன்னா ஒவ்வொன்று நடந்து கொண்டிருக்கு. ஆனா தமிழ் தேசியம் சொல்லுது அங்க ஒன்றும் நடக்கல, சும்மா பிலிம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், வாயால வட சுடுகிறார்கள் என்றுதான் தமிழ் தேசியம் இத விமர்சிக்குது. நான் தமிழ் தேசியத்துல இருந்திருந்தேன் நான் அதைத்தான் செய்வேன். என்னடா வேற வழி இல்லை. அதைக்கு தங்களை தக்க வைக்கிறதுக்கு பூச்சாண்டி கதைகளை தான் நான் கதைக்க வேண்டியிருக்கு. இப்ப அனுரா சொல்றார், பயங்கரவாத சட்டத்தை நாங்கள் மேனிபெஸ்டோல இருக்கு, ஆட்சிக்கு வந்த உடனே முதல் ஸ்பீச்சிலேயே 2வது ஸ்பீச் திருப்பி சொல்றாரு, நாங்கள் பயங்கரவாத சட்டத்தை நீக்குவோம். 5 மாசமா நீக்கல. 5 மாசமா நீக்கல. 75 இப்ப ஜெயவர்தனா வந்தது பக்கம் ஆட்சியில வந்தது பக்கம் 2 வரையும் ஒரு கட்சியை நீக்கலையே. எத்தனை டெக்கேட்ஸ்
அதான் சொல்றேன், இவைகளும் வாயாலதான் வடசுடியினம் இவைன்ற இது என்ன பிரச்சனைண்டா, இவைக்கும் இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கும் எதிர்கட்சியில இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகளை எடுத்தான, ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்தான, அல்லது யூஎன்பி எடுத்தான, யாரு எடுத்தாலும் அவை பேச்சளவுல தான் இதை பேசலாம் ஒழிய செய்யறது கொண்டுமில்லை. அவைக்கு ஒரு ஆர்ம் சேர் கிரிட்டிக்ஸ். இப்ப தமிழ் தேசிய பகுதியில இருக்கிறத பாத்தீங்கன்னா என்ன கதைக்கணும், ஒரு நாளும் என்ன செய்யணும். ஓகே அரசாங்கம் 4 மாதத்துல ஆட்சியில இருக்குது. இவையும் 4 மாதம் ஆட்சி இதுல இருந்து எதிர்கட்சியில இருந்தாவே தானே. என்ன செய்துச்சுன, என்னத்தை சாதிச்சுன? மக்களை அணிதிரட்டுச்சினியா? இல்ல. மக்கள் மத்தியில ஒற்றுமையை உருவாக்கினமோ? இல்ல. என்னத்தை சாதிச்சவ? ஒன்றுமே சாதிக்கலையே. அபிவிருத்தியை பற்றி என்ன செய்துச்சுன? இப்ப கடந்த 5 மாதங்களாக அனுரா அரசு ஆட்சிக்கு வந்திருக்கு. பாராளுமன்ற தேர்தலும் முடிஞ்சிருக்கு. இந்த 5 மாதத்துல அவர்கள் என்னத்தை செய்தார்கள் என்று நீங்கள் பெருமைப்படுகிறீர்கள்? நான் ஊறிப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கொண்டேன். 1, 2, 10, 20 மட்டும் சொல்லலாம். இலங்கை சரித்திரத்திலேயே இதுவரை காலமும் நடக்காத ஒரு இது நடந்திருக்கு. கல்வி பொறுத்தவரையில கல்விக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இதுவரை ஒரு ஆளும் ஒதுக்கப்படாத அளவுக்கு ஜிடிபியில த ஹையஸ்ட் இது ஒதுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு சில்லறை விஷயமா தமிழரசு கட்சி பார்க்கலாம், சஜித் பார்க்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரையில, நான் ஒரு சுதந்திரமா திங்க் பண்ற ஒரு ஆள் என்ற முறையில என்ன பொறுத்தவரையில அதை முக்கியமான விஷயம் ஒன்றும் இல்ல. மாபெரும் இது கல்வியே நீண்டகால நோக்கத்தின் அடிப்படையில கல்விக்கு ஒதுக்குறது விலை முக்கியமா. இதை பற்றி இந்த 6வது கதைச்சினியா தமிழரசு கட்சியில இருந்தாங்க. சுயேட்சை குழுவுல வந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்ன பிச்சை தானே போடுறீங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார். என்ன பிரச்சனைண்டா, அர்ஜுனாவை எனக்கு தெரியும். அர்ஜுனா முதல் சாவச்சேரியில போராட்டத்தை துவங்கும் பொழுது நானும் அங்க போய் இந்த போராட்டத்துல பங்கு பற்றி அவரை சந்திச்சு அவருக்கு சில அறிவுரைகள் சொன்னான். அவர் என்ன கூப்பிட்டு கதைச்சவர். உள்ளுக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் அவர்கிட்ட ரூம்ல கதைச்சினார். நான் சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் அமைதியா இருந்து செயல்பட பாருங்க. அவசரப்பட்டு பேசுறத விட்டுட்டு ஆக்சன்ல காட்டுங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல நடத்தி காட்டுங்க. உடைவா அங்க இருக்கிற டாக்டர்ஸோட நீங்கள் இணைஞ்சு செயல்பட்டு பிள்ளைகள் இருந்தா அதை மாத்துங்க. அதை விட்டுட்டு எல்லோரோடையும் முரண்பட்டு அவங்கள ஹாஸ்டல்ல இருந்து வெளியேற்றி அவருக்கு இருக்கிற கட்டித்தன்மை முரண்பாட்டை உருவாக்குவார். அன்று துவக்கம் இன்று வரையும் முரண்பாட்டு டாமினேட் பண்றது. வாய் தான் வேலை செய்தொழிய ஒரு விதமான எண்ணத்தை அதைத்தானே மக்கள் விரும்புகிறார்கள். அதை நோக்கித்தானே மக்கள் அந்த வாக்குகளையும் அளிச்சிருக்கிறார்கள். வாக்குகள் அளிச்சிருக்கிறார்கள், அது உண்மை. ஏனென்றா அதுவும் ஒரு அலை, அவருக்கும் ஒரு அலை. நீங்கள் நெக்கிற மாதிரி இல்ல. இப்ப கனவேர் அவரை வெறுக்கின, அவரை சலிச்சு போய். ஆனா அவன் கதைச்சு கொண்டுதான் இருப்பான். நம்பிக்கை இனம் ஏற்பட்டிருக்கு. அவன் கதைச்சு கொண்டுதான் இருப்பான். ஆக்கப்பூர்வமா எதையும் செய்ய மாட்டான். நான் சொல்றேன்டா, அரசாங்கம் அதிகாரிகள் ஊழல்ல ஈடுபட்டிருந்தாலும், ஊழலும் மல் அட்மினிஸ்ட்ரேஷனும் இருந்தாலும் அரசாங்கம் அரசாங்க உத்தியோகத்தரை அவமதிக்க இல்லை. அவையோட என்னன்னா அவங்களுக்கு தெரியுது, இதுவரை காலமும் இந்த அரச யந்திரத்தை மாத்தையிலாது. உடனே பிடிய ஒரு யந்திரம், நாடு பூராம் இருக்கிற ஒரு யந்திரம். அப்போ ஒரு புது கட்சி ஒரு ஆட்சிக்கு வந்தால் எல்லாத்தையும் மாத்த இயலாது. ஆனா எல்லாத்திலயும் ஊழல் இருக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு. ஊழலை ஒழிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் பாருங்க, ஊழல், பாதாள உலகத்துல நடக்கிற இது, தேசபந்து போன்ற ஆக்கள் ஒவ்வொரு நாளும் நியூஸ் இல்ல வருது. ஏவிபியினுடைய இந்த கடந்த 5 அல்லது 6 மாத சாதனை என்று சொன்னால் கல்விக்கு பெருந்தொகையான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு வழமைக்கு மாறாக. அடுத்தது ஊழல்வாதிகள், இந்த பாதாள குழுக்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இலங்கையினுடைய பெரும்பாலான சிறைச்சாலைகள் நிரம்பி வழியுது. இதனால் அவ்வளவு தூரம் இந்த கைதுகளும் தண்டனையும் நடைபெறுகிறது. அதுக்கு மேல தமிழ் மக்கள் சார்பில் அன்றாட பிரச்சனைகள் விஷயத்துல என்ன நடந்திருக்குது, என்ன நடக்குது, அதுக்கு வாரன். அது தமிழ் மக்களை பொறுத்தவரையில அதே முக்கியமா நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் தேசிய கட்சி எந்த கட்சி எடுத்தாலும் குறைவாக்குறதுல, குற்றம் காண்றதுல இரவு பகலா தேடிக்கொண்டே இருக்கின. அவைக்கு தேடினாலும் கணக்க வருவதில்லை. ஏனென்றா இவங்க நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது அதை அக்ரி பண்ணால்
என்றால் அவைக்கு தோல்வியா போகும். இவை இவ்வளவு காலம் யுத்தம் முடிஞ்சது. இப்ப 2009 யுத்தம் முடிஞ்சது. இப்ப யுத்தம் முடிஞ்ச எத்தனை வருஷம் இருக்கு? 15 ஆண்டுகள் போய் 15, 16, 15 வருஷம். 15 வருஷத்துல என்னத்தை உருவாக்கினவன்? இந்த காட்சியில இருந்த ஆக்கள் எடுத்தான்னு நோர்தர்ன் ப்ரொவின்ஸ் எடுத்து பார்ப்போம். நோர்தர்ன் ப்ரொவின்ஸ் எடுத்து பார்ப்பேன். முதல் நோர்தர்ன் ப்ரொவின்ஸ்ல எதற்காக சீமெண்ட் ஃபேக்டரியை பற்றி, அதை துவங்குறதை பற்றி ஒரு கட்சியும் அதை யோசிக்கல. மஹிந்தாவும் யோசிக்கல, ரணிலும் யோசிக்கல, சஜிச்சும் அதை பற்றி சொல்ல இல்ல. தொழில் சாலைகளை உருவாக்குறதை பற்றி ஒரு தரம் கதை இல்லையே. இவங்க வந்து 4 மாதத்துல 2.5 மாதத்திலேயே சீமெண்ட் கார்பரேஷனுக்கு சேர்மனா அப்பாயின்ட் பண்ணாங்க. பரந்தன் கெமிக்கல்ஸுக்கு சேர்மனா அப்பாயின்ட் பண்ணாங்க. ஒட்டி சுட்டான் டைல் ஓட்டு தொழிற்சாலைக்கு சேர்மன் அப்பாயின்ட் பண்ணாங்க. சீனோருக்கு சேர்மன் அப்பாயின்ட் பண்ணாங்க. மற்றது சோல்டனுக்கு வந்து பிட்டிய விதத்துல டெவலப்மெண்ட் பண்ணுது. இப்போ ஒரு புது ஃபேக்டரிய துவங்கி இருக்கிறாங்க. கட்டி சோல்ட்டை உற்பத்தி செய்யறதுக்கு 26 ரூபாய் ஒரு கிலோகிராமுக்கு உற்பத்தி செலவு. சரியான சீப். அப்ப வெளியுலகத்துக்கு 36 ரூபாய்க்கோ இன்னும் வித்து, பிரைவேட் கான்ட்ராக்டர்ஸுக்கு வித்து, கம்பெனிஸ் வித்து, அவங்கள அதை பவுடர் பண்ணி அயோடின் ஆட் பண்ணி லேபிள் பண்ணி பேக் பண்ணி லேபிள் பண்ணி 100 ரூபாய் அப்படி 250 ரூபாய் 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு கிலோ. இவ என்ன செய்துச்சுன்னா பாருங்க, எவ்வளவு கட்டித்தனம். உலக கெதியா ஒரு ஃபேக்டரியை உருவாக்கி, ஒரு மாடர்ன் ஃபேக்டரி ஒரு மணித்தியாலத்துக்கு 5000 மெட்ரிக் டன் செய்யும் உருவாக்கி, இதையே இப்ப அதை செய்ய போயின. அந்த வெளியில மூலப்பொருளா நீங்கள் விற்காமல் ஒரு முடிவு பொருளாக விற்கிறதுக்கு பார்க்கணும். வேல்யூ ஆட் பண்ணி, வேல்யூ அடிஷன், பெருமதி கூட்டல், அயோடினையும் ஆட் பண்ணி தூளாக்கி டேபிள் சோல்ட்டா கொடுக்கணும். அப்ப இதுல வந்து அரசாங்கத்துக்கோ அல்லது அந்த பிரதேசத்துக்கோ எவ்வளவு லாபம் வருது ஒரு கிலோவுக்கு? அந்த அது அரசாங்கத்தின் தொழிற்சாலை தானே, அவைக்கு வர லாபம் வந்து இப்ப வந்து 36-40 ரூபாய்க்கு வித்தது இனி 250-300 ரூபாய்க்கு விற்பினா. ஆனா மார்க்கெட்ல விற்கப்படுது. ஆனா இவை வந்து நான் நினைக்கிறேன் 180 அப்படித்தான் 200க்கு உள்ளதான் விற்பின. ஏனென்றா இவை சீப்பா சோல்ட் ஆஃப் ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு. மற்ற இந்தியால இருந்து இனி இம்போர்ட் பண்ண மாட்டேன். உப்பு இறக்குமதி நிறுத்தப்படும். அதே நேரத்துல குறிஞ்சாதி விலையும் இப்ப உப்பளத்தை இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அரசாங்கம் சொல்லியிருக்கு உப்பு தாங்கள் ஏற்றுமதி செய்ய போறது சாத்தியமாக. ஏற்றுமதி செய்யறதுக்கு சாத்தியம் ஏனென்றால் டேபிள் சோல்ட் வந்து இனி ஒரு மணித்தியாலத்துக்கு 5000 கிலோகிராம் செய்யற ஃபேக்டரின்னா அது செய்ய முடியும். இந்த ஆணையரக உப்பளத்தின் 95% வேலைகள் வந்து 7-8 வருஷத்துக்கு முதலே முடிஞ்சது. 2018 முடிஞ்ச இந்த 5% தொகையை செலுத்தி மிச்ச அலுவலை முடிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு காலமும் எடுத்தது? ஏன் இத நல்லொரு உறுப்பினர் ஸ்ரீதரன், அவர் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர், ஏன் இது ஒரு இஷ்யூவாக கதைக்கல போன அரசாங்கங்கள் இந்த காலகட்டத்துல? இல்ல என்ன சொல்லுங்க அப்பம், இதுலதான் இந்த அரச யந்திரம் வந்து சரியான தோல்வி. அரச யந்திரம் செயல்படாத நிலையில தான் இருந்தது. இப்ப உப்பளமாக்கள் வந்து கடிதம் எழுதுவின ரயில்வேக்கு, எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு. ஆனா அங்க அது செயல்படாது. அதை போட்டுட்டு இருப்பின. ஒரு ஆள் போய் ட்ரபிள் ஷூட் பண்ணி எங்க பிரச்சனை இருக்கு, ஆர்ட டேபிள்ல இந்த லெட்டர் போய் இருக்குது, அதை வந்து அடுத்த டேபிளுக்கு என்னென்று மூவ் பண்றது. நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்யறோம். அவர்களுக்கு ஒரு தேவை இருக்குதானே. தன்னுடைய பிரதேசத்தில ஒரு தொழிற்சாலை வாரதை ஊக்குவிக்க கூடாது. ஸ்ரீதரன் ஒரு முடிவுக்கு வாரார். என்ன சொல்லுங்க, ஸ்ரீதரன் போல ஆக்கள் அவை வந்து அரசியல்வாதிகள், தேசியம். ஸ்ரீதரன் மட்டும் இல்ல, தமிழ் தேசியம் இல்ல சுமந்திரனும் அப்படித்தான். என்ன பொறுத்தவரையில சுமந்திரனுக்கும் இந்த கட்டித்தனம் ஒன்றும் இல்ல. ஏன் அவன் கையில ஆட்சி இருந்ததானே, தமிழக கட்சியின் கையில மாகாண சபை ஆட்சி இருந்ததானே, ஒன்றையுமே சாதிக்கல தானே. அந்த டைம்ல இதுகள் எல்லாத்தையும் செய்திருக்கலாம் தானே, ஒன்றுமே செய்யல தானே. அப்ப நான் என்ன சொல்றேன்டா, இப்ப வந்து அரச யந்திரத்தையோடையும் நாங்கள் போராடித்தான் இதுகளை செய்ய வேண்டி இருக்கு. அப்ப இதுவரைக்கும் பாராளுமன்ற இந்த புதிய அரசாங்கம் வரும் வரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசங்கள்ல உள்ள விஷயங்கள்லையும் எந்த அக்கறையும் காட்டல என்றதானே இது காட்டுது. பேச்சளவுல ஒழிய செயலளவுல இதையும் உப்பளம் அன்றைக்கு திறக்கிறதுக்கு முன்னர், சில நாட்களுக்கு முன்பு திறக்கப்படுவதற்கு முதல் ஸ்ரீதரன் ஒரு உரையாற்றி இருந்தார் அல்லது ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார். ஆணரவு உப்பளத்தை இந்தியாவுக்கு கையளிக்க சொல்லி. எவ்வளவு தூரம் புத்திசாதுரி
அசௌகரியமான விஷயம் வேண்டாம். 95% வேலை திட்டங்கள் முடிஞ்சு அது திறக்க போடுற ஒரு நிலை இருக்கைக்குள்ள அவர் சொல்லி ஒரு கிழமையில உப்பளம் ஃபேக்டரி இயங்க துவங்கி, இது எவ்வளவு ஆரோக்கியமான உரையாடல் அல்லது ஆரோக்கியமான விஷயம் இல்ல. ஒன்று விஷயங்களை நல்லா விளங்கி அதுவும் முக்கியமா தொழிற்சாலைகளோட சம்பந்தப்பட்டது, டெக்னிக்கலோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவை அதை ஆழமா பாக்குறே இல்ல. இதான ஒரு பிரச்சனை. அவைக்கு அந்த செயல்திறனும் இல்ல. அதானே மாகாண சபை ஃபெயில் 100% ஃபெயிலியர் ஆகினதுக்கு அதானே ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது. மிஷினரி அவையின் கையில தான் இருந்தது. மாகாண சபை முழுக்க ஆபீஸ் இருந்தது, ஆட்கள் இருந்துச்சுன்னா மேன் பவர் எல்லாம் இருந்தது, எல்லா வசதிகளும் இருந்தது. ஆனா ஒன்றையும் சாதிக்க இல்லையே. விவசாயத்தை மேம்படுத்த இல்லையே, சுற்றுச்சூழல இதண்டே இல்லையே, ஒன்றும் தொழிற்சாலையில ஒன்றையும் ஆரம்பிக்க இல்லையே. மறுபடியா நான் என்ன சொல்ல வரான்டா, இந்த அரசாங்கம் பெரிய பெரிய விஷயங்கள், உதாரணமா அரசியல் அமைப்பு திட்டத்தை மாத்துறது, பயங்கரவாத சட்டத்தை ஒழிக்கிறது, அப்படியான பெரிய விஷயங்கள்ல டைம் எடுக்கும். ஆனா மற்ற விஷயங்கள்ல வலும் வேகத்துல மூவ் பண்ணி கொண்டு போயின. தொழிற்சாலைகளை உருவாக்குற விஷயத்துல ஆனரவு உட்பளம் உண்மையிலேயே பெரிய பெரிய வெற்றின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த குளத்தை திறந்தாச்சு. ஆனா தமிழ் தேசியம் எடுத்து கையாளுற விஷயம் என்னென்றால், நீங்கள் என்னென்று ராஜ லுணு என்று அதுக்கு பேர் வைப்பியல், அதுக்கு எதிராக போராடுங்கோ. தமிழ் தேசிய பாராளுமன்ற தேசிய மக்கள் சக்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வீடுகளுக்கு முன்னால உப்பு போடுங்கோ, உப்பு போட்டு சாப்பிடுறேல, இப்படியான விமர்சனங்கள் வருது. ஆனால் அன்றைக்கு பழம் திறக்கின்ற பொழுது அமைச்சர் சந்திரசேகரன் சொல்லிட்டார், இது ஒரு நீண்ட ப்ரோசஸ் இந்த பேர் மாத்துறது. ஆனால் அதை நாங்கள் ஆணையரவு உப்பு என்றே பேர் மாற்றுவோம் என்றும் சொல்லி இருக்கிறேன். அதுக்கு பிறகுதான் இந்த விமர்சனங்கள். இது என்னன்னு பாக்குறீங்க, என்ன நடக்குது? இல்ல, நான் இதை இப்படித்தான் பாக்குறேன். நான் இதை முழுவனையா கேட்டேன். நான் இந்த விஷயங்களை நான் பாக்குறேன் என்னண்டா, தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இந்த அரசாங்கம், அனுர அரசாங்கம் எதை சாதிச்சாலும் இவைக்கு பொறுக்க முடியல. இவைக்கு மிகவும் அது மக்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேருதுன்றதை ஏற்றுக்கொள்ளாமல் அதுல சாரி ஃபார் யூசிங் த லாங்குவேஜ், முட்டையில மயிர் பிடிக்கிற மாதிரி முக்கியமான விஷயங்களை தவற விட்டுட்டு சில்லற விஷயங்களை, அதுவும் பிள்ளையா இந்த அனுர அரசாங்கம் சந்திரசேகரம் கடைசி வரையும் அந்த சிங்கள பேரை போட விட்டுருக்க மாட்டீங்க. அது விட்டுருக்க கூட, அதான் அது உண்மை. ஆனா அது அப்படியெல்லாம் சொல்லியும் சந்திரசேகரம் பேசி அவர் அந்த சிங்கள மினிஸ்டர் அவர் சிங்களத்துல அப்படி ராஜா சொன்னதை ஒழிய அந்த ஒரு சின்ன தவறை வச்சுக்கொண்டு இல்ல அது எனக்கு அது தவறு கூட இல்ல. அது என்ன நடந்ததுன்னா, ஏற்கனவே அப்படி இருந்தது அது பேர். இப்ப தமிழரசு கட்சியும் இந்த ஸ்ரீதரனாக்களும் அமைச்ச தேசிய அரசாங்கத்தின் காலகட்டத்துல அதுக்கு பேர் விட்டது ராஜலுன்னு. அந்த நேரத்துல ஏன் இவர்கள் அதை பற்றி கதைக்கிறீன்னு தெரியல. இந்த விஷயம் அந்த பேர் மாத்துறதுன்றத நீங்கள் போய் சும்மா பேர் மாத்தலாதானே, அதுக்கு ஒரு ப்ரோசஸ் இருக்குதானே. அந்த ப்ரோசஸ்க்கு தான் நேரம். இந்த தருணத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புறேன் என்னன்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல் 2 வருஷத்துக்கு முதல் சுமந்திரன் மேலோங்கி வருகிற காலகட்டத்துல அவர் சிங்கள பிரதேசங்கள்ல போய் தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்னன்றதை விளங்கிப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், அதை கேட்கின நீங்கள் சமஷ்டி தானே இருக்கிறீங்க, சமஷ்டி கட்சி, அப்ப ஏன் தமிழரசு கட்சியின் பேரை வச்சீங்க? அப்ப சுமந்திரன் சொல்றாரு, அது நியாயமான கேள்வி. எங்களுக்கு ஐக்கிய இலங்கைக்குள்ள சமஷ்டி ஆட்சி தானே எங்க கோரிக்கை, உண்மையா? அப்ப ஏன் இந்த பேரை எப்படி வைக்கிறீங்க தமிழரசு கட்சியின்? மக்களையோ மாற்றுறது. இப்பவும் இந்த பேரை பற்றி தானே கதைக்கின, சுதியேத்திர பேர் தான் வைக்க வேணும். இல்ல இப்ப என்னென்றால், இப்ப இந்த வளர்ந்து வார உலக பொருளாதார போக்குல என்ன நடக்கும்டா, அது ஆணையரவு உப்பா இருந்தாலும் இப்ப உங்களுக்கு ஃபுட் சிட்டி உங்களுக்கு ஒரு ஓர்டர் தருமண்டா, நீங்கள் ஃபுட் சிட்டின்ற பேரை அடிச்சு ஃபுட் சிட்டி உப்பு அல்லது பானா உப்பு இப்படித்தான் நீங்கள் பேரை போட்டு கொடுப்பீங்க. உப்ப என்ன இன்றைக்குள்ள தொழில் உடன்பாடுகள் அப்படித்தானே வருகிறது. அது ஆணையரவு உப்பு தான். ஆனா வெளியில கடையல்ல விற்கின்ற பொழுது அந்தந்த நிறுவனங்கள் தங்கள் பேரை போட்டு அது தங்களோட உப்பு தான் விற்க போய், அது அவையோட ஒரு அக்ரிமெண்ட் வந்தாதான். அதுல எந்த தவறும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. சமீபத்துல ஒரு ஊடகவியாளர் ஒரு உதாரணத்தை சொன்னார், தெரியும், BMW பற்றி சொன்னார். நீங்கள் பார்த்துங்களுக்கு தெரியல அவர்கிட்ட ஊடக இதுல. BMW ஏன் அந்த BMW இருக்கு? B stands for Bavaria. ஜெர்மனியில ஒரு பெரிய பிரதேசம் பவேரியா. BM M மோட்டோ, W works.
அப்ப அது பவேரியால இருந்து வந்த என்று சொன்னால் ஜனங்களுக்கு வந்து தெரியும் இது இந்த ஜெர்மனியில இந்த பிரதேசத்துல இருந்து வந்த ஒரு சாமான் உண்டு. பவேரியா வந்து ஒரு ஃபேமஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ். டூரிஸ்ட் வந்து கூட அங்க போய் பாப்பினேன். அவர் சொல்றாரு அந்த கூட அது ஒரு நல்ல ஒரு கருத்தை சொன்னார் அந்த உளவியாளர். ஆணையரவு உப்பளம் உப்புன்னு சொன்னால் அங்க இதுதான் ஆணையரவு அந்த எலிபென்ட் பாஸை பற்றி போ பாப்பினேன். டூரிஸ்ட் அட்ராக்ஷனும் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சரித்திரம். இந்த பேர்ல தொங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்றால் இப்ப கீழ் சூப்பர் மார்க்கெட் ஆணையரவு உப்பளத்துக்கு உப்பு கூட பண்ணிச்சோன்னா நீங்கள் எங்களுக்கு எங்கட பேக்கெட்டுக்கு இந்த பேரை அடிச்சு தாங்க கொண்டால் கீழ்ஸ் உப்பு அவை தங்கண்ட இதையும் போடுவேன் என்றுதாங்க போடுவினம். இதுல இதையும் போடுவேன் நினைக்கிறேன். அவை இதையும் போடுவேன் தங்கண்ட இதையும் போடுவேன். அது கீழே கிடைக்கும் தானே ஆணையரவு உப்பு என்று. அப்ப ஆணையரவு உப்பு ஒரு என்ன சொல்றது சுவையானது தரமானது என்று சொன்னால் அந்த கீழ்ஸ் நிறுவனமும் கீழே அதை போட்டுக்கொள்ளும். ஜப்பான்ல வந்து ஆணையரவு உப்புக்கு பெரிய ஸ்ரீலங்கன் உப்புக்கு சரியான டிமாண்ட் இருக்கா. ஏனென்றா அவை வந்து எல்லா நாடுகள்லயும் ப்ரொடியூஸ் பண்ற ஐடின் ஆட் பண்ற இல்லையா. ஜப்பானீஸ் வந்து ஐடின் ஆட் பண்ண சொல்றதான் நான் சாப்பிடுவேன் நான் இங்கேயோ வாசிச்சேன். சரி, இப்ப நான் சொல்ல வந்த என்னன்னா வடமாகாணத்துல என்னுடைய கண்ணுக்கு முன்னால நான் பாக்குறேன் எத்தனையோ மாற்றங்கள் நடக்குது. இதுவரை காலமும் யுத்தம் 2009 யுத்தம் முடிஞ்ச பிறகு ஒன்றுமே நடக்காத ஒரு இடத்துல இப்ப எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. அடுத்தது நீங்க இன்னொன்னு சொன்னீங்க ஏனைய தொழிற்சாலைகளுக்குமான நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த குறிப்பிட்ட தொழிற்சாலைகள் சீமெந்து தொழிற்சாலை, பெரந்தன் கெமிக்கல்ஸ், ஓட்டு தொழிற்சாலை, கடதாசி தொழிற்சாலை இவர்களுக்கு எல்லாம் நியமிக்கப்பட்டு அவர்கள் இதை மீள கட்டி எழுப்புவதற்கான நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கிறார்கள். அதுக்கான கால வரையறைகள் என்ன? இப்ப எல்லாம் இது ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பாருங்க, ஒன்று ஏற்கனவே இயங்கி செயலிழந்து உள்ள தொழிற்சாலைகளை வந்து மீள பண்றதுக்கான வேலைகள் நடக்குது. கே சிமெண்ட் வந்து அது ஞாபகம் ஒரு அது வந்து உடனே செய்யல. அதை நினைக்கிறேன் ஒரு வருஷம் செல்லும். அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆர்கனைசேஷன் இஸ் செட் அப். அதுக்கான ஆர்கனைசேஷன் செட் அப். அதுக்கான நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கோம். அதே போலதான் பரந்தன் கெமிக்கல்ஸுக்கும் சேர்மன் அப்பாயின்ட் பண்ணியாச்சு. இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன்னா, இந்த பரந்தன் கெமிக்கல்ஸுக்கு தேவையான ரோ மெட்டீரியல்ஸ் உப்பளத்தில இருந்த கழிவு பொருள். பாருங்க, உப்பளம் வந்து இயற்கையில ஃப்ரீயா வந்த சாமான எடுத்து உற்பத்தி செய்தாப்புற கழிவு பொருள் தான் அங்க பரந்தன் கெமிக்கல்ஸுக்கு தேவையான ரோ மெட்டீரியல்ஸா வருது. குளோரின் செய்யறது, கோஸ்டிக் சோடாவும் செய்யறது, சோடியம் ஹைட்ராக்சைடு. இதுவரை காலம் கழிவு பொருள்ல இருந்து இன்னொரு புதிய முடிவு பொருள் உருவாக்க போயிடும். அப்ப இதன் மூலமாக எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்? இப்ப உப்பளத்துல வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 30-40 பேர் தான் வேலை செய்யணும். அது ஃபுல்லி ஃபங்க்ஷனல் குறிஞ்சாதீவியம் எடுத்துச்சுன்னா நான் நினைக்கிறேன் ஒரு 150 பேருக்கு வேலை, 150ல ஒரு 300 பேருக்கு வேலை கிடைக்கும். நிரந்தர வேலை, அரசாங்க உத்தியோகம், பென்ஷனோட வேலை கிடைக்கும். அந்த சப்ளை செயின்லயும் வேல்யூ அடிஷன் ஃபேக்டரியில டெக்னிக்கல் ஆக்கள் எல்லாம் வேலை செய்வேன். இனி டிரான்ஸ்போர்ட் இருக்கும். இன்னொன்னு 450 பேருக்கு வேலை வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இன்னொன்று நான் சொல்ல வர்றேன்னா, நெல் இருக்குத்தானே, அரிசி தட்டுப்பாடு, நெல்லை பதுக்குறது, அரிசியை பதுக்குற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த அரசாங்கம் ஆழமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கு. பூனேரி கங்கால ஒரு பிரதேசம் இருக்கு. 40-50 விவசாயிகளோட கதைச்சினாங்க. அவை தங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிச்சுன. தங்கண்ட பிரதேசத்துல இருக்கிற தென்னை மரங்கள் எல்லாம் குரங்குகளால தேங்காய் விளைச்சலை வந்து அழிக்குது. அது ஒரு பகுதியாகவும் வந்தது, ஒரு பிரச்சனையாகவும் இருக்குது. வந்து அனுரா அரசாங்கத்துல குரங்காலையும் பிரச்சனை. ஆனா குரங்கு அன்றாவோட வந்த குரங்குகள் இல்லையே, அதுக்கு முதலே இருந்த குரங்குகள் தானே. இதுவரை காலம் இதை ஒன்றும் செய்யலையே. இப்ப இந்த குரங்கு விஷயம் தனிய தேங்காயில மட்டும் இல்ல, இந்த விவசாயிகளுக்கே பெரிய அழிவு விவசாயிகளுக்கு. அப்ப அதை கட்டுப்படுத்துறது சம்பந்தமா என்ன நடவடிக்கைகளை பற்றி யோசிச்சிருக்கீங்க? இதுதான் முதல் முறை சரித்திரத்துல அரசாங்கம் வந்து அது எத்தனை குரங்குகள் இருக்குன்னு முக்கியமான இடங்கள்ல எத்தனை குரங்குகள் கவுண்ட் பண்ணி இருக்கிறேன். பாப்புலேஷன் சென்சஸ் செய்யறது மாதிரி குரங்குண்ட பாப்புலேஷன் சென்சஸ் முதல் முறையா இலங்கையில செய்திருக்கு. இப்ப என்ன செய்ய போயினாண்டா, இங்கேயோ உங்க ஒரு தீவில கொண்டு போய் அந்த குரங்குகளை அங்க இருக்கிறதுக்கு வசதிகள் செய்ய போயின. எவ்வளவு தூரம் சாத்தியம்? என்னென்றால் குரங்குல இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அதுவும் செய்ய போயின, இனப்பெருக்கத்தையும் கட்டுப்படுத்த போயின. ஊசி போட்டு அனிமல் டாக்டர் இருக்கிறாதானே, இப்ப நாயலுக்கு ஊசி போடுவின,
அதுபோல குரங்குகளுக்கும் ஊசி போட்டு அதன் இனப்பெருக்கத்தையும் குறைக்கிறதுக்கும் அதையும் கலக்கப்பட்டது. நீங்கள் நியூஸை பார்த்தீங்கன்னா இதுவரை கேள்விப்படாத நியூஸ்கள் வந்து கொண்டே இருக்கு. அதான் இலங்கையில் இருக்கிற இந்த மாற்றத்துக்கான அறிகுறி என்றது நான் நினைக்கிறேன். எத்தனை இன்குவாரிஸ், எத்தனை பேர் ஜெயில, எத்தனை பேர் பிணையில விடப்பட்டிருக்கு, போய் விசாரணை செய்யணும். ஈவன் மைந்தான மகன் கூட போய் உள்ளுக்கு போய் வந்திருக்கிறார். 2-3 தரம். சரித்திரம் நடக்க இல்லையே இதுவரை ஆளும் ரணில் செய்ய இல்லையே. அதை யோசிச்சு பாருங்க. பத்தலாண்டா சதை வதமுகாத்துல முகாம வந்து அதை பற்றி ஒரு கதையே இல்லையே. இப்பதானே எல்லாருக்கும் தெரியுது அங்கொண்டு இப்படி இருந்திருக்குது. தமிழ் மக்களை மாத்திரம் அவங்க வதைக்க இல்ல, சிங்கள மக்களையும் வதைச்சிருக்கிறாங்க, எப்படி வதைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய, என்ன பொறுத்தவரையில தான் பெரிய விஷயங்கள். இதுகள் இன ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு அந்த அரச இயந்திரத்தின் தன்மையை இப்பதான் எல்லாரும் விளங்கக்கூடியதா இருக்கு. சிங்கள மக்களும் இப்பதான் விளங்கின, தமிழ் மக்கள் ஏற்கனவே விளங்கி. தொழிற்சாலைகள் சம்பந்தமான நாட்டின் வடக்கு கிழக்கினுடைய அபிவிருத்தி சம்பந்தமான உரையாடலை ஒரு முடிவுக்கு கொண்டு வர இல்ல. அதுல இன்னொன்று நான் சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க. அச்சுவேலி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல அதுல நான் நினைக்கிறேன் ஒரு 20 சைட்ஸ், அதாவது ஒரு பெரிய ஒரு ஏரியாவை எடுத்து அதை வந்து பிரிச்சு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் அதுல போய் ஒரு குறிப்பிட்ட லேண்ட் 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் பிரிச்சு பிளாட்ஸா இருக்கு. அந்த பிளாட்ஸ் வந்து இப்ப நான் வந்து அதுல நீங்கள் வந்து ஒரு தொழிற்சாலையை உருவாக்கணும்னா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணி அந்த பிளாட்டை நீங்கள் எடுக்கலாம். அங்க என்னென்ன வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறேன்டா அந்த பெரிய லேண்டுக்குள்ள இன்டர்னல் ரோட்ஸ் இருக்கு. நான் போய் பார்த்தேன். ஸ்க்ரூ செய்யறது, இந்த ஓடுகள் அல்லது அஸ்பெஸ்டஸ் ஷீட் பதிக்கும் பொழுது அதுக்கான அந்த டைஸ் இருக்குல்ல, நெயில் மாதிரி ஒரு ஸ்க்ரூ மாதிரி அதுகள் செய்யறது, நார்மல் ஸ்க்ரூ செய்யறது, அதுகள் எல்லாம் செய்யறாங்க. இப்ப அது இன்ட்ரெஸ்டிங் திங். அந்த ஃபேக்டரி பார்க்கும்போது அந்த ஃபேக்டரியின் ஃபோர்மன் வந்து ஒரு வுமன், யாழ்ப்பாணத்து தமிழ் வுமன். இடங்களை வந்து புலம்பெயர்ந்து வாழ்கின்றவர்கள் வந்து எடுத்து ஒரு ஃபேக்டரியை போடுறதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா. அது அந்த வசதி வரவே எப்ப வருவாங்க, யார் வருவாங்க, கட்டாயம் எடுக்கலாம். அப்ப எப்படியான தொழிற்சாலைகள் அங்க உருவாக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப அந்த அச்சுவேலி தொழிற்பேட்டையில நான் யோசிக்கிறேன். நான் கொஞ்சம் பெருசா திங்க் பண்றவன். இப்ப பாருங்க, இலங்கையில வந்து யாழ்ப்பாணத்துல மாத்திரம் இலங்கையில சைக்கிள் கூட இந்தியால இருந்தா வருது. ஓட்ட பம்புகள் இந்தியால இருந்து வருது, தெரியும். மோட்டார் சைக்கிள் இந்தியால இருந்து வருது. மோட்டார் சைக்கிள் பார்ட்ஸ் எல்லாம் இந்தியால இருந்து வருது. ஆட்டோ ரிக்ஷா 3 வீலர், கார், ட்ரெயின், எத்தனையோ விதமான மெஷினரிஸ், பம்ப்ஸ், மோட்டோஸ் எல்லாம் அவங்க இருந்து வருது. இதெல்லாம் நாங்க செய்யக்கூடிய விஷயம். இலங்கையில ஒரு கார் டிசைன் பண்ணவங்க எல்லாம் நல்ல சப்போஸ் பி வெரி குட். இதுகளெல்லாம் நாங்கள் செய்ய முடியும். என்னத்துக்கு மொரட்டுவா யூனிவர்சிட்டி இருக்குது, இவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்குது, இதுகளை செய்யாட்டா. அப்ப இந்த அச்சுவேலி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் போல KKSலயும் ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் துவங்க போயினா, KKS சிமெண்ட் ஃபேக்டரிய அந்த ஏரியாவை எடுத்து, அப்ப KKSல வந்து இப்ப என்னன்னா, அதை சொல்லி முடிக்கிறேன். பழைய மாதிரி நாங்கள் நில குவாரிஸ வெட்டி சுண்ணாம்பு கல் எடுத்து சிமெண்ட் செய்யறது இனி சரி வராது. ஏனென்றா அது எங்களுடைய நீர் வளத்தை பாவிக்கும். கடல் தண்ணி உள்ளுக்கு வர உப்புத்தன்மை எல்லா இடமும் வரும். அப்ப அது வந்து கம்ப்ளீட்லி அவுட். இப்ப என்ன செய்ய யோசிக்கிறேன்டா, அந்த சிமெண்ட் கார்பரேஷனுக்குள்ள KKS சிமெண்ட் ஃபேக்டரி எடுத்து அதை வந்து ஒரு மிக்சிங் பிளான்டா செய்ய போயிடும். மெட்டீரியல்ஸை கொண்டு அதுகளை அரிச்சு மிக்ஸ் பண்ணி சிமெண்ட் ஆக்கி மார்க்கெட் பண்றது. 2வது என்னுடைய ஐடியா, நான் சொன்னேன், அந்த இடத்துல வந்து நீங்கள் இப்ப எத்தனையோ தேவைகள் இருக்கு. ஒரு பீம், ஒரு லிண்டல், ஒரு கான்கிரீட் போஸ்ட், ஃபென்ஸ் போஸ்ட், எலக்ட்ரிசிட்டி போஸ்ட், டெலிகம்யூனிகேஷன் போஸ்ட், மற்றது ப்ரீஃபேப்ரிகேட்டட் ஹவுஸ். அதாவது ஒரு மாதத்துல ஒரு ஹவுஸ் கட்டி முடிக்கலாம். ப்ரீஃபேப்ரிகேட்டட் ஹவுஸ். மற்றது இந்த பெரிய பிரிட்ஜஸ் இருக்குமே, பிரிட்ஜஸ், அதுக்கு தேவையான பீம்ஸ், ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் கான்கிரீட் பீம், அதெல்லாம் அங்க செய்யலாம். ஏன்னா அது வந்து பொல்யூஷன் ஒன்றும் இல்லை, சுற்றுச்சூழலை பாதிக்காது. அது அங்க செய்யலாம். இன்னொரு விஷயம், அரசாங்கம் சொல்லுது விவசாயிகளுக்கு சொல்லி இருக்கு, உங்கள்ட்ட இருந்து யார் வந்து கொள்வனை செய்தாலும் அதுக்கு ஒரு பிக்ஸ் பிரைஸ் ஒரு வருஷம் தீர்மானிப்பின. அறுவடையை பொறுத்தது, மழையால வந்து அழிவுகள் அது எல்லாத்தையும் பொறுத்து அந்த பிக்ஸ் பிரைஸ் உண்டு. இப்ப இந்த வருஷத்துக்கு சொல்லி போட்டேன். அப்ப விவசாயிகளுக்கு தெரியும் அந்த பிரைஸுக்கு நாங்கள் கட்டாயம் விற்கலாம். சட்டப்படி அதுக்கு குறைய ஒரு தர்மம் அங்கே இல்லாது. அது ஒரு பெரிய சாதனை. இதுவரை ஆழம் இல்லாத ஒரு நாவட்குழியில இருக்கிற ஸ்டோர் ஏரியா, ஃபுட் ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குல்ல, நாவட்குழியில பிட்டிய பிரம்மாண்டமான 3 இருக்கு, 3 பிட்டிய. அது வந்து இவ்வளவு நாளும் மூடப்பட்டு பாவனையில இல்லாமல் இருக்குது. அதுல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ராபபிலி 100 மில்லியன்.
ஓமோ முந்தி வந்து அங்கதான் எல்லா சாமான்களும் மாறுது, எல்லா கோஆபரேட்டிவ்ஸுக்கும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்றது. என்னது நாவற்குழியில களஞ்சியம், நெற்களஞ்சியம். நெற்களஞ்சியம். இப்ப வந்து நாங்கள் போய் பார்த்து ஆளுநருண்ட இன்ஸ்ட்ரக்ஷனால நாங்கள் ஒரு டீம் டாக்டர் அகிலன் கதிராமர், கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் பேங்க், விரைமாக்கள் எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்து கவர்னர் GA பெர்மிஷனோட கீ எல்லாம் கொண்டு போய் எடுத்து போய் பார்த்து அதை வந்து நாங்கள் அதுல வந்து ஸ்டோர் பண்றதுக்கு யோசிக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இலங்கையினுடைய கடற்பரப்பில 3/2 கடற்பரப்பு வடக்கு கிழக்கு பகுதிகளில். அப்ப இந்த கடல் வளங்களால வருகின்ற இந்த மீன், இறால், இந்த விஷயம் இதுகளை பதப்படுத்துற விடயங்களுக்கான ஏற்பாடுகளும் நடக்குது. நான் ஒன்று சொல்றேனே, ஆளுநர் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழே நாங்கள் ஒரு டீம் உண்டு, மீனவர் சங்கங்கள் லீடர்ஸ் 5 லீடர்ஸோட மட்டக்குழியால போய் சீனோருண்ட ஃபேக்டரிய பார்த்தோம். அது ஏனங்களை அனுப்பின வேண்டாம், போய் ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் ஸ்டடி. சீனோரை வந்து காரணர்ல இருக்கிற சீனோரை துவங்குறதுக்காகத்தான் நாங்கள் இது போடுறாங்க. போய் சேர்மனை சந்திச்சோம், சீஃப் இன்ஜினியரை சந்திச்சோம், அங்கே உற்பத்தி கருவிகளை சந்திச்சோம். மற்றது இந்த சீமன் லீடர்ஸ் வந்த வேலை அவை என்ற தேவையில் என்னன்றதையும் அவைக்கு சொன்னாங்க. சீனோ ஃபேக்டரி காரணங்கள்ல நீங்கள் மேனுஃபேக்சர் பொழுது வேலுக்கு என்ன மாதிரி கட்டுமரம் வேணும், என்ன மாதிரி போட் வேணுமோ அதைத்தான் நீங்கள் செய்து கொடுக்கணும்னு சொல்லி அவை என்ற அக்ரிமெண்ட் எல்லாம் எடுத்துட்டோம். அடுத்த மாதம் காரநகர் சீனோர் துவங்க போகுது. வேகமாகத்தான் இது நடந்து கொண்டிருக்கு. இந்த அரசாங்கத்தின் பாலிசி இது இன்னும் பெருமளவு ஆக்ஷன்ல வரையில 2 முக்கியமான பாலிசி. ஒன்று வந்து ரயில்வேயை டெவலப் பண்ணி ரோட் டிரான்ஸ்போர்ட்டை குறைச்சு ரயில் டிரான்ஸ்போர்ட்டை கூட்டி பெரிய பெரிய சாமான்கள் கூட்ஸை வந்து உதாரணமா பெட்ரோல், ஸ்டீல், சிமெண்ட், ஆயில், கரிசன் இதெல்லாம் ரோட்டுல ரயில்வேயால தான் கொண்டு போயின. அது ஏன் அதுக்கு அப்படி யோசிக்கிறோம்? அது பாதுகாப்பா அல்லது செலவீனமா? பாதுகாப்பு இல்ல. அது வந்து இப்ப பாருங்க, ரோட்டுல நீங்கள் டிப்பர்கள் 1000 டிப்பர் போறதுக்கும் 2 ரயில் போறதுக்கும் சரியான சீப். ஏன் பஸ்ல போய் பாருங்க, இப்ப ட்ரெயின்ல போய் பாருங்க, ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட காவாசிவில சும்மா டிராவல் பண்றதுக்கு. தெற்குல வந்து பெரும்பாலான சனம் ட்ரெயின்ல தான் போகுது. மற்றது வந்து பொல்யூஷன், ரோட்டுல போறதால பொல்யூஷன், எக்கச்சக்கமான பொல்யூஷன். மற்றது ரோட்டை மெயின்டைன் பண்றதுக்கு வந்து ஏராளமான செலவு, ஆக்சிடென்ட்ஸ், ரோட் ஆக்சிடென்ட்ஸ். அப்ப இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்காக இந்த அரசாங்கம் வந்து ட்ரெயின் பிரயாணத்தை கூட்ட போகுது. பிரதானமான ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டா மாத்த போகுது. மற்றது இன்னொரு இது டிரான்ஸ்போர்ட்ல வந்து இதையும் சொல்லி முடிக்கிறேன். இந்த அரசாங்கம் என்ன பிளான் பண்ணி இருக்குன்னா, அது மேனிஃபெஸ்டோலயும் இருக்கு, வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டை பாவிக்க போகுது. அதாவது இலங்கையை சுத்தி ஒரு 15-20 போட்ஸை வந்து ஷிப்பை வந்து போய்கொண்டே இருக்க விடணும். இந்த எங்க லண்டன்ல சர்க்கிள் லைன் போகுமே, சர்க்கிள் லைன் மாதிரி அதை போய்கொண்டு இருக்கணும். ஒவ்வொரு பிரதேசங்கள்லயும் ஒவ்வொரு சின்ன ஜெட்டிய போடணும். இதுல என்ன லாபம்னா, டூரிஸ்ட் கடல் வந்து நாங்கள் கட்ட தேவையில்லை, ஃப்ரீயா வருது ரோட்டை போல. அதுல சும்மா ஒரு ஷிப்பை ஃப்ளோட் பண்ணா சரி. கடல்ல போற கப்பல் போறதுக்கு தேவையான ஃபியூல் வந்து ரோட்ல போறதுல பார்க்க இவ்வளவு ஓச்சி. மற்றது இப்படியான இதுகளை உருவாக்குனா வேலை வாய்ப்புகள் எக்கச்சக்கமா வரும். டூரிஸ்டுக்கும் கூட வசதியா இருக்கும். ட்ரெயின் போக்குவரத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு. என்னன்னா, இந்த ரயில் கடவைகள் இல்லாத, உண்மையிலேயே அதை ஒரு சின்ன பொறியியல் மெக்கானிசத்துக்காக அதை செய்யலாம், இன்ஜினியரிங்கால செய்யலாம். ஒரு ட்ரெயின் வரைக்குள்ள ஆளில்லா கடவைகளை போட்டு ட்ரெயினின் சத்தத்திலேயோ அது வெயிட்டிலேயோ ஒரு சென்சர்ல அந்த ரயில்வே கடவைகளை கூட்டி திறக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டை செய்யலாம், கட்டாயம் செய்யலாம். அது ஏன் இவ்வளவு காலமும் நடக்கல? அது இப்ப பேசப்படுதா? ஆனா நான் பார்த்த மாதிரி ஊறுபட்ட கடவைகள் இப்ப எலக்ட்ரானிக் சிக்னல் கண்ட்ரோல் இது வந்துட்டு இப்ப யாழ்ப்பாணத்துல ஏராளமா வந்துட்டு இப்ப. ஆனா அது இல்லாத கடவைகளும் இருக்கு. அப்ப மற்றது யாழ்ப்பாணத்தை வந்து அவங்க ஒரு செல்ஃப் கண்டெயின் ஒரு பிக் சிட்டி, அங்கேயே யாழ்ப்பாண வடமாகாணத்தில் இருக்கிற மக்களுக்கு தேவையான எதையும் யாழ்ப்பாணத்தில் எடுக்கக்கூடியதாக, உதாரணமா பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பர்த் சர்டிபிகேட்ஸ், அது இது எல்லாம் ஆன்லைன்ல டிஜிட்டலைஸ் பண்ணி செய்ய போறாங்க. கொழும்புக்கு போக வேண்டிய தேவையில்லை. ஆனபடியா நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுவரை காலமும் இதெல்லாம் கதைக்கப்படாத விஷயம், செய்யப்படாத விஷயம். இந்த 4 மாதத்துக்குள்ள இவ்வளவு கதைக்கப்படுது, இவ்வளவு செயல் என்ன புடுங்கினார்கள், நிறைய புடுங்கிட்டார்கள். இப்ப யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மற்ற பல்கலைக்கழகங்கள் மாணவர்கள் இலவச கல்வியையும் கேட்கிறார்கள், தங்களுக்கு அரசாங்க வேலை எடுத்து தர சொல்லியும் கேட்கிறார்கள்.
இது நீங்கள் என்னென்று பாக்குறீங்க? குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் போட்டி பரீட்சைகள் இல்லாமல் தங்களை வேலைக்கு எடுக்கணும்னு சொல்றார்கள், தங்களை மெரிட் லிஸ்ட்ல எடுக்கணும்னு சொல்றாங்க. இதுல உள்ள பிரச்சனைகள் என்ன? இது வந்து இங்க வந்து இப்ப நீங்கள் ரஷ்யா, சைனா, போலந்து, ஹங்கேரி அந்த இந்த நாடுகள் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நேஷனல் பிளானிங்லயே இந்த நாட்டை அபிவிருத்தி செய்யறதுக்கு என்னென்ன தேவை, எத்தனை இன்ஜினியர்ஸ் வேணும், எத்தனை டாக்டர்ஸ் வேணும், எத்தனை சைக்காலஜிஸ்ட் வேணும், எத்தனை டீச்சர்ஸ் வேணும்ன்றத கணக்கெடுத்து தான் அந்த கோர்ஸ்கள்ல ஸ்டூடெண்ட்ஸை வந்து உள்வாங்குறது. அப்படியான ஒரு சிஸ்டத்தை நாங்கள் கொண்டு வர வேணும். அல்லாட்டி இது சும்மா ஒரு விம் தானே, நான் அது செய்ய போறோம், இது செய்ய போறோம், அங்க செய்ய போறோம். அக்ரிகல்ச்சர்ல பாருங்க, உதாரணம் அக்ரிகல்ச்சர் வந்து சரியான எக்ஸ்பென்சிவ் கோர்ஸ். மெடிசின் இன்ஜினியருக்கு அடுத்தது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கோர்ஸ். ஆர்ட்ஸ் தான் இந்த சீப்பஸ்ட் கோர்ஸ். பெருசா ஒன்றும் இல்லையா? அங்க சயின்ஸ் படிக்கிறார்களுக்கு லெபோரட்டரி ஃபெசிலிட்டிஸ் வேணும், அது வேணும், ரிசர்ச் எல்லாம் வேணும். இன்ஜினியர்ஸுக்கு வந்து எக்கச்சக்கமான லைப்ரரி வேணும், எக்கச்சக்கமான லேண்ட் வேணும். மெடிசினுக்கும் அப்படித்தான், எக்யூப்மெண்ட் அது இது ட்ரைனிங் எல்லாம் வெரி காம்ப்ளிகேட்டட். அக்ரிகல்ச்சருக்கும் அப்படித்தான், எக்ஸ்பென்சிவ். அந்த ட்ரைனிங் 4 year கோர்ஸ் எக்ஸ்பென்சிவ். அப்ப எல்லாரும் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு 50% அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் வந்து they are going as working as clerks in the government administrative service. இது வந்து சென்ட்ரல் பிளானிங்ல இருக்கிற தவறு. இப்ப யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டோம்னால் 70% மாணவர்கள் ஆர்ட்ஸ் தானே படிக்கணும். அவரை கொண்டு எங்க வேலைக்கு போடுறது? அவர்கள் போட்டி பரீட்சையும் வேண்டாம் என்று சொல்லிடும். அரசாங்கம் தன்னுடைய ஒர்க் போர்ஸை 50% குறைக்க வேண்டி இருக்கு. 13 மில்லியன்ல இருந்து 14 மில்லியன்ல இருந்து 7 மில்லியன் ஆக்கணும். ஆனால் யூனிவர்சிட்டியால வர இந்த ஆர்ட்ஸ் கிராஜுவேட் தங்களுக்கு அரசாங்க வேலை தான் வேணும் என்று சொல்லிடும். என்னென்று மேட்ச் பண்றது? மேட்ச் பண்ண இயலாது. ஏனென்றால் வேர்ல்ட் பேங்க், IMF சொல்லி இருக்குது அரசாங்க உத்தியோகத்தர்களை குறைக்க சொல்லி. எல்லாரும் கிராஜுவேட்ஸை வந்து எம்ப்ளாய் பண்ணணும்னா டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா எம்ப்ளாய் பண்றது. எல்லாரும் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் தான். சரியா? முந்தின காலத்துல அப்படி இல்லையே. கெசட் பண்ணி கெசட்ல வரும், அப்ளை பண்ணணும், இன்டர்வியூக்கு போகணும். இது டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் கொடுக்குறது. அது ஒரு இப்ப வந்து பாருங்க, இலங்கையில வந்து 5 year பிளான் அப்படி ஒண்ணும் இல்லையே. முந்தி வந்து ஸ்ரீலங்கால வந்து இந்த 5 year பிளான் அப்படி எல்லாம் இருந்தது. அதால கொஞ்சம் நாடு முன்னேறி கொண்டு வந்தது. இப்ப அப்படி ஒன்றும் இல்ல, திட்டமிடல் ஒன்றுமே இல்ல. இந்த அரசாங்கத்துல கிரிட்டிசிசம் ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்ல வர இல்ல. இந்த அரசாங்கம் வந்து அரச யந்திரத்துல வந்து அனுபவம் இல்லாமல் ஆட்சிக்கு வந்த ஒரு அரசாங்கம். அனுராவையும் விவால் ரத்நாயக்காவையும் பிறையும் 1-2 பேரை விட ஆனபடியா அதையும் எடுத்து பார்த்தால் இது அதிசயம் தான் நான் சொல்லுவேன். மற்றது இன்னொன்று பாருங்க, அனுரா அன்றைக்கு சொல்றார், எனக்கு இதுவரை ஆளும் தெரியாதாம், இப்ப பிரசிடண்டா வந்தோம்னா எனக்கு பிரசிடண்ட் சம்பளம் வருது, எம்பியின் சம்பளம் வருது, ஏன் 2 சம்பளம் வரணும் சொல்லி அவர் தன்னுடைய எம்பியின் சம்பளத்தை நிப்பாட்டிட்டார். இதை வந்து இனி அவர் இதை செய்து காட்டினா இனி தாக்களுக்கும் இப்படித்தான் நடக்க போகுது. இதுல ஒரு முக்கியமான பிரச்சனையும் ஒன்று இருக்கேன்டா, பாராளுமன்றத்துக்கு வருபவர்கள் அவர்களுக்கு அடிப்படை தேவைகள் இருக்குதானே. இப்ப பாராளுமன்ற ஒரு சாதாரண உறுப்பினர்கள், சாதாரண மக்களாக அவர்கள் இல்லை, அவர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு இருக்கும், கட்டாயம் இருக்கும். பல்வேறு இடங்களுக்கு பயணிக்கணும், நேரத்தை செலவழிக்கணும். அப்ப அவர்களுக்கு இந்த பொருளாதார பலத்தை வழங்காட்டி அவர்களுக்கு குடும்பத்துல இந்த பொருளாதார பிரச்சனை எல்லாம் வரும் தானே. அப்ப அவர்கள் தங்களோட வேலையை செய்யறதுக்கு கஷ்டமாக எல்லாம் இருக்கும். நாங்கள் ஒரு குறைந்தபட்ச சம்பளத்துலதான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேலை செய்யணும் என்றால் அவர்கள் குடும்பத்தில் இடக்கூடிய பொருளாதார சிக்கல்களை கவனிக்கிறதுக்கு வேற மறக்க இல்லையே. அவைக்கு தேவையான கொடுப்பனவுகள் எல்லாம் மறக்க இல்லையே. இப்ப வழங்கப்படுற அந்த கொடுப்பனவு அவர்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொண்டு போறது காணுமா நினைக்கிறீங்களா? செலவழிக்கிற அந்த நேரத்தை பார்லிமெண்ட் எம்பிசி காணும். இப்ப பாருங்க, பார்லிமெண்ட் எம்பிசிக்கு பாருங்க, இப்படி பாப்போம், 18-20 டாக்டர்ஸ் இருக்கணும். டாக்டரா அவர்கள் வேலை செய்தால் 5 லட்சத்துக்கிட்ட சம்பளம் வரும். அதை விட அவர்கள் பிரைவேட் பிராக்டிஸுக்கும் போவார்கள். அப்ப அதுல அவர்களுடைய சம்பளம் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் வரும் மாசம். ஆனால் இப்ப பாராளுமன்றத்துக்கு அவர்கள் போறதால அவர்களுடைய சம்பளம் சிலர் 3-4 லட்சத்துக்கு மேல போவா. இப்ப இத சமாளிப்பார்களா அல்லது எதிர்காலத்துல இவ்வாறானவர்கள், இந்த டாக்டர்ஸ், இந்த அரச ஊழியர்கள், லெக்சரர்ஸ் பாராளுமன்றத்துக்கு வரமாட்டார்கள்? இல்ல, நான் சொல்றேன் என்னண்டா, இப்ப பாராளுமன்றத்துக்கு இப்ப முந்தின காலத்தை எடுத்து பாத்தீங்களா, நான் 60-50-60 எடுத்தீங்களா, எம்பிஸுக்கு வந்து salary இருக்குது, மற்றது கார்கள் கொடுக்குற இல்ல. இப்ப எனக்கு தெரியும், எனக்கு நேரடியா தெரியும், பீட்டர் கிரமே எனக்கு நேரடியா தெரியும், அவர் வந்து ஒவ்வொரு நாளும் ஏர்லி மார்னிங் 2-3 hours சர்ஜரி, எம்பி சர்ஜரி வைப்பார். அப்ப வேலை இல்லாத ஆக்கள் வரையின ரெண்ட் லேண்ட்
லேண்ட்லோட் பிரச்சனையோட வருவின, எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸோட வருவின, ஃபேக்டரியில சாக் பண்றது அப்படி இப்படின்ட்டு ட்ரேட் யூனியன் மெம்பரா இருந்ததுக்காக சாக் பண்ண ஆக்கள் வருவின. அப்ப அப்படியான ஆக்கள் எல்லாருக்கும் அவன் அட்வைஸ் பண்றது. இப்ப வந்து எம்பிஸ் காணவே இல்லாது. அவை அரசியல் செய்து கொண்டு தெரியன ஒழிய மற்றது அவைக்கு வந்து 1 மில்லியன் லெட்டர்ஸ் எழுதினாலும் ஃப்ரீ, போஸ்டேஜ் ஃப்ரீ. நினைக்கிறேன் ரயில்வே நினைக்கிறேன் அன்லிமிட்டடா இருக்கும். ஆனபடியா மற்றது எம்பிஸ் வந்து அந்தந்த இடங்களுக்கு தானே செய்கிறது. அவர்களுக்கு வழங்கப்படுற அந்த கொடுப்பனவுகள் போதும். அவர்கள் மற்றது காசுக்கா எம்பிஸ் வாரது வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு, டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து உழைச்சி காசு உழைக்கிறதுக்காக படிச்சு வரவ. இது மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வராக்கள் தானே எம்பிஸ் மேரண்டான இல்ல பிரதேச சபையில வராக்கள் தானே. நினைக்கிறேன் நீண்ட உரையாடலை நடத்தி இருக்கிறோம். உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களோட இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மேலும் தொடர்ச்சியாக உங்களுடைய அனுபவங்களையும் தொழில் திறமைகளையும் ஆக உறவுகளோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும் என்று வாழ்த்து இந்த உரையாடலை முடிவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். நன்றி, சந்தோஷம் உங்களோட உரையாடினது.